ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர்ஸ். நடுத்தர மக்களுடைய முதுமை வயது, அதாவது அவங்களோட 60 வயசுக்கு மேல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத ஒரு சின்ன ஹேபிட் மூலமா, அவங்களோட 22 வயசுல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹேபிட் மூலமா எப்படி அவங்களோட 60 வயசுக்கு மேல உள்ள பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ ஓவர் கம் பண்ணி மந்த்லி 20,000 இன்கம் வர அளவுக்கு மாத்துனாங்க அப்படின்றத அர்ஜுனோட ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அர்ஜுன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அவரோட 22 வயசுல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அவரோட இனிஷியல் சேலரி 15,000 ரூபாய். முதல் சம்பளம் வாங்குறதுல இருந்து பிஎஃப்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிடெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இவரோட சர்வீஸ் பீரியட் ஓவராலா 38 வருஷம். இவரால வேற எந்த சேவிங்ஸும் பெருசா பண்ண முடியல. அதனால இவர் பிஎஃப்க்கு டிடெக்ட் ஆகிற அமௌண்ட் எனக்கு பெரிய சேவிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தோ அந்த பிஎஃப் அமௌண்ட்டை இந்த 38 இயர்ஸ் அவர் வித்ட்ரா பண்ணவே இல்லை. இந்த 38 வருஷமா எவ்வளவு கஷ்டம் அவர் அந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு பாத்திரலாம் வாங்க. இபிஎஃப் ரூல்ஸ் படி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அவங்களோட சேலரியில இருந்து 12% அப்படின்னா, எம்ப்ளாயர் அவங்க வேலை செய்யற கம்பெனில இருந்தும் அவங்க போடுற மாதிரி அதே 12% கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ற அதே 12% எம்ப்ளாயர் சைட்ல இருந்தும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 2 வழியில ஸ்பிளிட் ஆகும், 2 டைப்ஸா ஸ்பிளிட் ஆகும். 8.33% இபிஎஸ் ஸ்கீமுக்கும், அதாவது இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கும், 3.67% இபிஎஃப்க்கும் ஸ்பிளிட் ஆகும். ஸோ மந்த்லி பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பிஎஃப் considered salary 15,000, employee contribution 12%. 15,000 12% அப்படின்னா 1,800. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 15,000ல 3.67% கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ 3.67% in the sense 551 rupees வருது. எம்ப்ளாயர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ற ரிமைனிங் 8.33% இபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ டோட்டலா மந்த்லி இபிஎஃப்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி சைட்ல இருந்து 1,800 rupeesம், எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 551 rupeesம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓவரால் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 2,351 rupees வருது. இபிஎஸ் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் மட்டும் 1,250 rupees வருது. இது ரெண்டையும் மொத்தமா சேர்த்தா 3,601 rupee வருது. இந்த பழக்கம் 38 வருஷத்துக்கு கண்டினியூட்டி ஆகிக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் எக்காரணத்து கொண்டும் இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும்னு நினைக்கவும் இல்ல, வித்ராவும் பண்ணல. ஸ்மால் சீட் பிக் பினான்சியல் ட்ரீ அப்படின்ற மாதிரி அர்ஜுன் அவருடைய சம்பளத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஸ்பெண்ட் பண்ண அந்த 1,800 rupees எவ்வளவு பெரிய மரமா வளர்ந்தது அப்படின்றத பாத்துடலாமா. அர்ஜுனுக்கு 60 வயசு ஆகும்போது அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிடுது. அவருக்கு பிசிக்கல் ஹெல்த்துமே ஒர்க் பண்றதுக்கு ஏதுவா அமையல. சோ அவரு ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டதுனால அவருக்கு பிஎஃப் க்ளோஸ் ஆகி ஓவரால் லம்சம் பிஎஃப் அமௌண்ட் அவருக்கு கையில கிடைக்குது. பிளஸ் அவருக்கு இபிஎஸ் மந்த்லி பென்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பிஎஃப் மெச்சூரிட்டி கால்குலேஷன் பத்தி பார்க்கலாம். இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வருஷத்துக்கு 8.15%. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் சைடு ரெண்டும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 2,351 rupees பெர் மந்த். ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 38 இயர்ஸ், அதாவது 456 மாதங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஓவராலா அப்ராக்சிமேட்டா இவருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா மூலமா கால்குலேட் பண்ணோம்னா இவரோட பிஎஃப் லம்சம் அமௌண்ட் மட்டுமே 37 lakhs அப்ராக்சிமேட்டா இவருக்கு கையில கிடைக்குது. இதே இபிஎஸ் மந்த்லி பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பென்ஷனபிள் சேலரி இன்டூ பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை 70. அப்போ பென்ஷனபிள் சேலரி எவ்வளவு? 15,000. pensionable service year 38 years. So pensionable salary into pensionable service divided by 70 equal to rupees 8,142 per month. Approximate இவர் மாசத்துல 8,000 ரூபாயில இருந்து 8,500 ரூபாய் வரைக்கும்
பெர் மந்த் பென்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவருக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து லைஃப் லாங்கா கிடைக்கும். இவர் வாழ்நாள் முழுக்க இந்த பென்ஷன் அமௌண்ட் இவருக்கு கேரண்டியா கிடைச்சுக்கிட்டே இருக்கும், மாசம் மாசம் எந்த ஒரு வேலையும் செய்யாம. இப்போ அர்ஜுன் 37 லட்சம் ரூபாய எப்படி வயசு அவரோட இன்டெலிஜென்டான டிசிஷன்ஸ பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 37,000 இருந்து 3 lakhs rupees ஃபேமிலி ட்ரிப்காகவும், 5 lakhs rupee ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்காகவும், அண்ட் தென் 9 lakhs rupee சில்ட்ரன் சப்போர்ட்காகவும், 20 lakhs ரூபிய எஃப்டி நான் குமுலேட்டிவ் எஃப்டிலயும் இன்வெஸ்ட் பண்ணாரு. சோ அவரோட ஹெல்த் அவர் செக்யூர் பண்ணிக்கிட்டாரு. ஜாலியா இருக்கணும்னு சொல்லி ஃபேமிலி ட்ரிப்க்கும் பிளான் பண்ணாரு. சின்ன சின்ன ட்ரிப்பா, ஒரே ட்ரிப்பா இருந்தா ஒரே மாதிரி முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ட்ரிப்பா பிளான் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாரு. ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டுட்டாரு. சில்ட்ரன் சப்போர்ட், அவங்களோட ஃபியூச்சர் சப்போர்ட்காகவும் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ நான் குமுலேட்டிவ் எஃப்டில இவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட் இவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? நான் குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயர்லி 7%. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 20 lakhs. 20 lakhsக்கு 7% அப்படின்னா 1,40,000 பெர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இத மந்த்லி இன்கம் கன்வெர்ட் பண்றதுக்கு 1,40,000 டிவைடட் பை 12, பிகாஸ் 12 months இருக்குது இல்லையா? சோ 1,40,000 டிவைடட் பை 12 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 11,667 rupees பெர் மந்த். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஃப்டி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஆல்ரெடி அவங்க இபிஎஸ் பென்ஷன் மூலமா 8,200 rupees வந்து பென்ஷனபிள் அமௌண்டா வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க 20 லட்சம் ரூபாய நான் குமுலேட்டிவ் எஃப்டில டெபாசிட் பண்ண காரணத்தினால இவங்களுக்கு மந்த்லி 11,600 rupees வரைக்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. சோ ஓவராலா இவரோட ரிட்டையர்மெண்ட் இன்கம் அரௌண்ட் 19,500 rupeesல இருந்து 20,000 வரைக்கும் பெர் மந்த் கிடைக்குது. சோ இந்த 20,000 rupees வச்சு அவரோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் ஆயிடுது, மெடிக்கல் செக்யூர் ஆயிடுது, லோன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாவும் இருக்கிறாரு. யார்கிட்டயும் கையேந்தக்கூடிய நிலைமையும் கிடையாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது. பாத்தீங்களா, அர்ஜுனுடைய 60 வயசுல அவர் எந்த வேலைக்கும் போகாமலே 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை எப்படி அவர் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ இதே மாதிரி எல்லா பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்குமே இபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெருசா எந்த விதமான சேவிங்ஸும் இல்ல அப்படின்னாலும் இபிஎஃப் ஓட சேவிங்ஸ் மூலமா எப்படி அர்ஜுனோட முதுமை காலம் பொற்காலமா மாறுச்சு அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும்னு நான் நம்புறேன். தயவு செய்து இபிஎஃப் அமௌண்ட்டை எந்த காரணத்திலும் நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளால எல்லா ப்ராப்ளமையும் எப்படி இருந்தாலும் ஓவர் கம் பண்ண முடியும். இபிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை வித்ரா பண்ணி மட்டும்தான் பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஓவர் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணாமலும் எல்லா பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல நமக்குள்ள நம்ம விதைக்கணும். 60 வயசுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது 20ல இருந்து 30 வயசுக்குள்ள நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம யோசிக்க மாட்டோம். பிகாஸ் அப்ப நமக்கு ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். மேபி ஒரு 40, 45 வயசு, 55 வயசுக்கு மேல நமக்கு ஒரு மாதிரி உடம்பு டவுன் ஆகும் இல்லையா? அப்போதுதான் வந்து நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு நம்ம வயசா பண்ணக்கூடிய ஒரு சின்ன சேவிங்ஸ், அதாவது கம்பல்சரி சேவிங் இபிஎஃப் தான். இபிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணாம கொஞ்சம் வயசை யூஸ் பண்ணுங்க. ஓவராலா இந்த வீடியோல இபிஎஃப் உடைய கம்ப்ளீட் எஃபெக்ட்ஸையும் நான் கம்யூனிட்டிவ் எஃப்டியோட எஃபெக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.